ஏமாத்துக்காரன் ஃப்ராடு இது மட்டும் தான் சொல்ல, மற்ற எல்லாமே சொல்லிட்டாங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றாங்க. மாயா கிட்ட சொல்லிருக்கிறாங்க. இந்த மாயா விஷயத்துக்கு அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட் அர்ச்சனா சொல்றது கரெக்டா அப்படின்னா எஸ் 100% கரெக்ட். தினேஷ் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறாரு. வெளியே பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 50வது நாள்லயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதையே இங்க எதிரில் கமல் சார் எபிசோட்ல அவங்க ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாரா. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணியை உட்கார வச்சு அவங்க இதை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு. அர்ச்சனாவை விட அதிக ஃபேன் ஃபாலோவிங் இருந்த நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறாங்கப்பா ஏற்கனவே. ஆனா அவங்க எல்லாம் ஜெயிச்சது கிடையாது, ஜெயிக்கவும் மாட்டாங்க. இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரவீனாக்கு எக்கச்சக்கமா இருந்தது ஃபேன் ஃபாலோவிங். ஓட்லாம் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்க, டைட்டில் வின்னருக்கான ஓட்ல இருந்தாங்க. ஆனா அப்புறம் எப்படி காணாம போனாங்க? சரன்னு ஏன் ஓட்டு இறங்குச்சு? ஏன்னா பிளே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லுவாரு தினேஷ், அவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இன்னும் உலகத்திலேயே பிறகல. ஏன்னா என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னே தெரியாது உள்ள. அதுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் எழுதிட்டு வர முடியாது. நடக்கிற சம்பவமும் இவங்க பேசுறதுக்கும் மேட்ச் ஆகணும். இப்ப அதே மாயா அங்க பேசுறாங்கல்ல, என் மேல வன்மத்தை கொட்டிட்டாங்க, நிறையவே கொட்டிட்டாங்க அப்படின்றாங்கல்ல. அது ஸ்கிரீன் பிளே. எப்படி சொல்றோம் தெரியுமா? ஏன்னா வன்மத்தை அதிகமா கொட்டினது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இவங்க தான். இவங்க வன்மமா தான் போயிட்டாங்க. இவங்க வன்ம ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரிக்கு பல ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இப்ப திரும்பவும் வரப்போறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி வன்மத்தை பார்சல் பண்ணி அனுப்பிச்சது இந்த வன்ம ஃபேக்டரி, இந்த விஷ ஃபேக்டரி. இந்த விஷ ஃபேக்டரி சொல்றாங்க வன்மத்தை இவங்க மேல கொட்டாங்களாம். அது ஸ்கிரிப்ட், என்னென்ன வார்த்தையை எப்பப்ப யூஸ் பண்ணலாம், விமன் சேஃப்டி, விமன் கார்டு, இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தது, ப்ரீ பிளான்ல. ஆனா அங்க நடந்தது வேற. சோ தப்பான இடத்துல அதை யூஸ் பண்ணதுனால அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. முன்னாடியே ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்படிதான் பேக் ஃபயர் ஆகும். ஆனா அர்ச்சனாக்கு அந்த மாதிரிலாம் ஆகல. நீங்க ஒரேடியா மட்டம் தட்டக்கூடாது. உங்க போட்டியாளர் தான் சக போட்டியாளரை மதிக்கணும். ஆனா இவர் மதிக்கிறாரு. எந்த போட்டியாளரை மதிக்கிறாருன்னா மாயாவை மதிக்கிறாரு. இங்க பாருங்க, மாயா இந்த பக்கம் அர்ச்சனாவோட உட்காந்து பேசுறாங்க, அடுத்து அந்த பக்கம் தினேஷ் கூட இருக்கிறாங்க. இப்ப அர்ச்சனா வின்னர் அப்படின்ற பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ரன்னர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மாயாவா தினேஷா அப்படிங்கிறது தான் போட்டி. இப்ப அந்த போட்டியிலிருந்து தினேஷை ஈஸியா வெளியே எடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இவர் குக் பண்ணிருக்கிறாரு. அர்ச்சனா கூட இருந்து ஏதாவது சொன்னா அர்ச்சனாவை அங்கேயும் குத்துறாரு. ஆனா மாயாவை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் அர்ச்சனா மேல வைக்கிற எல்லா குற்றச்சாட்டும் மாயாவுக்கும் பொருந்தும். ஆனா இதுவரை மாயாவை யாருமே அது சொன்னதே கிடையாது. கிச்சன்ல நீ வேலை பார்க்கல, இது பண்ண மாட்டேங்கிறன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் அர்ச்சனா மேல மட்டும் வரீங்க? அர்ச்சனாக்கும் தெரியும், தினேஷ்க்கும் தெரியும், மாயா கூட இருக்கிறவங்க தான் வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே மாயா கூட இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அர்ச்சனாவாது பரவாயில்ல. அர்ச்சனா மாயா கூட இருந்தாலும் ஏதாவது இடத்துல அவங்க முரண்பட்டாங்கன்னா இமிடியேட்டா அங்கேயே திருப்பி அடிப்பாங்க. ஆனா தினேஷ் அப்படி பண்ண மாட்டாரு. அங்க சிரிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு வந்துருவாரு. அது லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தல, தினேஷ் மாயாவை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு, இந்த பக்கம் அர்ச்சனாவை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அதுலயே கிளியரா தெரியுது இல்ல, ரெண்டு பேர்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் அடிக்கதான் மாயா ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இதுல பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்றதான் இப்ப கேள்வி. இப்ப அர்ச்சனா தினேஷ் மேல குற்றச்சாட்டை வச்சாங்கல்ல, இல்ல மத்தவங்க மேல. இப்ப அதே குற்றச்சாட்டை மாயா மேலையும் வைக்கலாம்ல. ஏமாத்துக்காரி, ஃப்ராடு அப்படின்னு மட்டும் தான் சொல்ல மாயா. மற்றபடி கேமராக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறையவே அவங்களும் சொல்லியிருக்காங்களே. என்ன பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் சொல்லுவாங்க. இவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரடியா அடிச்சிடுறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த நேரடியா அடிக்கிற டெக்னிக்கை மாயா கிட்ட காட்டியா அப்படின்னா அவரு காட்ட போறது இல்ல. அர்ச்சனா சொல்ற இன்னொரு பாயிண்ட்டும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இவங்களை நான் மனசுல ரொம்ப மரியாதையான இடத்துல வச்சிருக்கிறேன், இவங்க இப்படி சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்றாங்கல்ல. எஸ், அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி தான் இவங்க கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சு. பட் அவர் அதை அப்படி பார்க்கல, அதையும் அவர் கேமா தான் பாக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். தனி ஒரு முறை சொல்லியிருப்பாரு, இங்க நடந்த சில சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்ல மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாருக்குமே கிடைச்சது. அந்த சம்பவத்துல எல்லாம் பேசாம ஒதுங்கி போயிட்டு, இல்லைன்னா வெறுமனே தலையாட்டிட்டு போயிட்டு, இப்ப அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டவங்க, இல்ல கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணவங்க, இல்ல கரெக்டா இருந்தவங்களை குறை சொல்றது என்னன்னு சொல்றது, வெறும் எரிச்சல், வைத்தறிச்சல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சூப்பரான மைண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். அந்த முரட்டுத்தனம் தினேஷ் கிட்ட இருக்கு. புத்திசாலித்தனம் இருக்கா அப்படிங்கிறது அங்க கேள்வியா தான் இருக்கு. இந்த பக்கம் அர்ச்சனா கிட்ட அந்த புத்திசாலித்தனம் இருக்கு. பாப்போம் யார் சிக்கிறாங்க, யார் அவங்க ஸ்கோரை இறக்கிக்கிறாங்க அப்படின்னு. இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.